இன்னைக்கு வீடியோல இந்த வார வீக்லி பயாஸ் பிட்காயின் பிரைஸ் எந்த மாரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது? இல்ல சைட்வேஸ்ல போப்போதா? இல்ல மேல போக போதா? எந்த சினாரியோ அதிகமா ப்ளே ஆக போகுது? இதெல்லாம் பார்க்க போறோம். பிளஸ் வந்து ஒரு புது பிளாட்ஃபார்ம் பத்தியும் நான் உங்களுக்கு சின்ன ஒரு இன்ட்ரோ குடுக்க போறேன் லாஸ்ட்ல. அதையும் பாருங்க. வணக்கம். நான் விஜய் பேசுறேன். இது ட்ரேடிங் மைண்ட் செட் வலையில் வரும் காணொளி. ஓகே. இப்ப பிட்காயின் நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லாஸ்ட்டா போட்ட வீடியோல வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஒரு வேள ஃபார்ம் ப்ராப்பரா பண்ணுச்சுன்னா, பிரைஸ் கீழ போகும்னு சொன்னோம். பட் ஆனா ஃபார்ம் பண்ணல. பிரைஸ் மேல தான் போகுது. இது வந்து 4 ஹார்ஸ் சார்ட்ல நான் இருக்கேன் இப்போ. இப்ப நீங்க டெய்லில பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து புல்லிஷா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த கேண்டிலும் வந்து புல்லிஷா தான் குளோஸ் ஆகும். ப்ராபப்லி நாம வந்து டிசம்பருக்கு அதாவது ஹாலிடே டைம்க்கு முன்னாடியே 100K தொடுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா எனக்கு தெரியுது. ஸோ அது வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா, இந்த வீக் கேண்டில் வந்து உடனே வந்து டக்குனு மேல போயிடுமான்னா, நான் அத வந்து 100% நம்பல. மேபி இந்த இடத்துல நம்ம சொன்னோம்ல, ஃபர்ஸ்ட் வந்து 93,000ல வந்து தான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் இருக்குன்ட்டு. அந்த ரெசிஸ்டன்ஸ வந்து இது ப்ராப்பரா பிரேக் பண்ற மாரி தெரியல. ஏன்னா, அவ்ளோ பெரிய பை பிரஷர் இல்ல. பிரைஸ் வந்து ஆமா, வீக்லி க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமேல் பிரைஸ் வந்து கொஞ்சம் வந்து சைட்வேஸ்ல போகுது. கொஞ்சம் மோஸ்ட்டா வந்து பை பிரஷர் இருக்க மாரி காட்டுது. ஆனா ஹெவி பை பிரஷர் இல்ல. ஸோ, அதனால இந்த 93,000ல வந்து பிரைஸ் வந்து ஹோல்ட் பண்ணும். அப்புறமேல் ரேஞ்ச் பவுண்ட் ஆகறது தான் வாய்ப்பு இருக்கு. மேபி ஒரு 1 நாள். அந்த ரேஞ்ச்குள்ள நீங்க வந்து லாங் பண்றதுக்கு நல்ல பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அதுக்கப்புறமேல் நீங்க வந்து இந்த ரேஞ்ச் கிட்ட வந்து குளோஸ் பண்ணலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா, அதுக்கு அடுத்த வீக்ல ப்ராபப்லி பிரைஸ் கீழ வரதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்கு. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் பிட்காயினோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப அதிகமா போயிட்டுருக்கு. அது கண்டிப்பா வந்து அது வந்து ஒரு அன்சர்டனிட்டி நம்மளுக்கு குடுக்குது. பிரைஸ் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுன்ட்டு. நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பிட்காயினோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 7 பில்லியன் தாண்டிட்டு போயிட்டுருக்கு. பைனான்ஸ்ல மட்டும். ஓவராலா பார்த்தா அதுக்கும் மேல இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 20 பில்லியன் கிட்ட இருக்குன்னு நெனைக்கிறேன். எக்ஸாக்ட்டா எனக்கு தெரியல. ஸோ இவ்ளோ ஹெவியா போயிட்டுருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா ஒரு புல் பேக் இருக்கும். ஒரு புல் பேக் வந்து ஒரு 10%க்கோ இல்ல 15%க்கோ மேக்ஸிமம் அந்த புல் பேக் இருக்கும். ஆனா அது 100K ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் போகும்னு எனக்கு தோணுது. இப்ப போறதுக்கு வாய்ப்பு கம்மியா தான் இருக்கு. அதே மாரி கீழ பார்த்தீங்கன்னா, லாங் பொசிஷன் வந்து அதிகமா இருக்கு. ஷார்ட் பொசிஷனோட. நீங்க வந்து அந்த ரேஷியோ வந்து இங்க பார்க்கலாம். டாப் ட்ரேடர்ஸோட ரேஷியோ மட்டும் இங்க போட்டிருக்கு. அவங்களோட ஓப்பன் பொசிஷன் எல்லாமே போட்டிருக்கு. பட் ஆனா, ஓவராலா வந்து லாங் அண்ட் ஷார்ட் ரேஷியோ பார்த்தோம்னா, இப்ப லாங்ஸ் தான் வந்து கம்மியாயிட்டு இருக்கு. லா ஷார்ட் பொசிஷன் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ செல் பிரஷர் இருக்கிறதுனால தான் அந்த பை பிரஷரோட ஹெவினஸ் வந்து தெரியல. ஸோ டாப் ட்ரேடர்ஸ் இன்னுமே வந்து லாங் பொசிஷன்ல தான் அதிகமா இருக்காங்க. பட் ஓவராலா வந்து எல்லா இதுவும் சேர்த்து ஆவரேஜா பார்க்கும்போது, ஷார்ட் பொசிஷன் அதிகமா இருக்கு. பட் டாப் ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லும்போது அவங்க தான் மோஸ்ட்டா வந்து அதிக கேப்பிட்டல் போடுறவங்களாவும் இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து வெயிட்டேஜ் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அதுவும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். அப்புறம் பிட்காயினுக்கு வந்து இன்னொரு இஷ்யூவும் இருக்கு. ஒரு இந்த டிசம்பர் டைம்ல. ப்ராபப்ளி இது நடக்குமா என்னன்னு தெரியல. இப்ப பைடன் வந்து மறுபடியும் அவரோட டெர்ம் முடிய போது. ஜனவரியிலிருந்து ட்ரம்ப் தான் வந்து பிரசிடென்ட்டா இருப்பாரு. அதுவரைக்கும் அவர் பிரசிடென்ட் எலெக்ட் தான். ஸோ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ரஷ்யாவுக்கு யுக்ரைனுக்கு வந்து லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதாவது யுஎஸ் வெப்பன் வந்து யூஸ் பண்றதுக்கு அனுமதிச்சிருக்காரு. இது வந்து ரஷ்யாவுல இருக்க ஒரு போர்ஷன வந்து இவங்க ஆக்கிரமிச்சத வந்து காப்பாத்துறதுக்காக தான் குடுத்துருக்காரு. பட் அந்த மிசைல் வந்து எப்படி வேணா அவங்க யூஸ் பண்ணலாம் இல்லையா? ஸோ அந்த ஒரு அன்சர்டனிட்டியும் இருக்கு. இது முடியுங்கிற ஒரு டைம்ல இப்படி ஒரு அப்ரூவல் போட்டது வந்து ஒரு ஒரு சலசலப்ப உண்டாக்குது. ஏன்னா இந்த மாரி நியூஸுக்கு தான் வந்து பிட்காயின் ரொம்ப ரியாக்ட் ஆச்சு. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். இஸ்ரேல் வாருக்கும், உக்ரைன் வாருக்கு எப்பலாம் கொஞ்சம் எஸ்கலேஷன் இருக்கோ, அப்பயெல்லாம் வந்து பிரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து டர்புலன்ட்டா இருக்கிறது தெரியும். ஸோ அது ஒரு விஷயமாவும் இருக்கலாம். இது எல்லாமே டிசம்பர் கிட்ட வரும்போது. ஸோ இந்த மந்த் எண்டுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு பிரைஸ் கீழ தான் வரும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த வீக் சைட்வேஸ் மோஸ்ட்டா வந்து 100K நம்ம தொட்டுருவோம். 100K ரேஞ்ச தொட்டுட்டோம்னா, கண்டிப்பா பிரைஸ் கீழ தான் வரும். ஏன்னா, அது ஒரு சைக்காலஜிக்கல் லெவல். இங்க நெறைய பேர் ப்ராஃபிட்ஸ் எடுப்பாங்க. அதுவும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ, அதுக்கப்புறமேலு நம்ம ஒரு புல் பேக் பார்க்கலாம். இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். இப்போ பிட்காயின் நீங்க இது நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. நீங்க ஒரு பாஸ்ட் ஒரு 1 வீக், 2 வீக் பார்த்தீங்கன்னா தெரியும். பிட்காயின் ஒரு 2% கீழ விழுந்துச்சுன்னா, ஆல் காயின்ஸ் வந்து ஒரு 5, 6% கீழ விழுவும். 8% கீழ விழுவும். ஸோ, பிட்காயின் ஒரு 10% விழுந்தா என்ன ஆகும்னு நீங்க நெனச்சு பாருங்க. இப்போ இத சொல்லிட்டு அப்படியே சுவியோட மார்க்கெட் நான் காட்டுறேன். என்ன பாசிபிளா நடக்குன்ட்டு. நான் இப்ப சுவியோட டெய்லி சார்ட்ல இருக்கேன். ஓகேங்களா? இப்போ பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் டாப் அவுட் ஆயிட்டு இருக்கு டெய்லில. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா, ப்ராபப்லி $4 தொட்டுட்டு கீழ வரும்னு நெனச்சேன். பட் ஆல்மோஸ்ட் $4 கிட்ட போயிட்டு $4 எக்ஸாக்ட்டா நம்ம தொடல. ஸோ அதுக்கு முன்னாடி 3.93 வரைக்கும் ரீச் ஆயிருக்கும். ஸோ $4 ரீச் ஆனதுக்கு அப்புறமேலு எனக்கு தெரிஞ்சு ஒரு டீசென்ட்டான புல் பேக் இருக்கும். இது கரெக்ட்டா வந்து இந்த வீக் எண்டுக்குள்ளேயே நடக்கும்னு நான் நெனைக்கிறேன். ப்ராபப்லி இந்த வீக்ல நடக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. சுவில மெயினா சொல்றேன். இது கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பை பண்றதுக்கு ஸ்பாட்ல.
ஸோ, அதனால சுவி வந்து யார் யாரெல்லாம் வந்து வாங்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அவங்கலாம் வெயிட் பண்ணி வாங்கலாம். ப்ராபப்ளி பிரைஸ் வந்து இந்த இடத்துல நான் வந்து இந்த ஃபேர் வேல்யூ தொட்டுட்டு போகும்னு தான் நான் நெனைக்கிறேன். பட் 28%ங்கிறது ஒரு பயங்கரமான ட்ராப். அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ, என்ன இருக்குதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஆனா இது வந்து எப்ப நடக்கும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா இப்படி டெய்லில வந்து வீக் ஃபார்ம் ஆவறதுனால பிரைஸ் கீழ வருதுன்னு அர்த்தம் கிடையாது. பிரைஸ் லைட்டா ஒரு சின்ன புல் பேக் 2 டேஸ்ல குடுத்துட்டு பிரைஸ் மேல போலாம். ஸோ என்னோட இது என்னன்னா, இந்த வீக்குமே வந்து பிட்காயினோட கோரிலேஷன்ல ஃபாலோ பண்ணிட்டு ஒரு 4.4 அந்த மாரி பிரைஸ்ல வந்து பயங்கரமான ஒரு செல் பிரஷர் இருக்கலாம். அதுவும் ஏன் சொல்றேன். இப்போ பிரைஸ் ஆக்சுவலா வந்து ட்ராப் ஆனது பார்த்தீங்கன்னா, சுயி வந்து கரெக்ட்டா வந்து ஒரு 0.4 வரைக்கும் போச்சுன்னு நெனைக்கிறேன். 4.6ன்னு இங்க இருக்கு. ஓகே அதுவே எடுத்துப்போம். இது பைனான்ஸ் டேட்டா தான். பட் இது வந்து உங்களுக்கு வந்து 4.4 மேல போச்சுன்னா, ஆல்மோஸ்ட் வந்து 10x 10xங்கிறது அகைன் ஒரு சைக்காலஜிக்கல் ரிட்டர்ன். 10 மடங்கு எடுக்கணுங்கிறது பிட்காயின்ல வந்து நெறைய பேர் அதுதான் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜியா வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்குன்னு நான் வந்து சுவி 10% தான் போகும்ன்னு சொல்லல. ஸோ அந்த 10% சாரி 10 மடங்கு போகும் அப்படிங்கிற 10x போகும்ன்னு தான் எல்லாருமே வந்து ஒரு கிரிப்டோலயும் எதிர்பார்த்துட்டுருக்கோம் நாமளே. நம்ம இன்வெஸ்ட் பண்ண கிரிப்டோல. பட் சுவியில வந்து 10x தான் போகும்ன்னு நான் சொல்லல. அதுக்கு மேலயும் போலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான புல் பேக் நம்மளுக்கும் வேணும். அப்பதான் ஹெல்தி இன்னொரு இது போறதுக்கு. ஸோ அது நடக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ ஒரு இங்கேருந்து ட்ராப் ஆகாம இங்கேருந்து ஒரு ஸ்லைட் புல் பேக் இருந்துட்டு, அப்புறமேலு பிரைஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இந்த இடத்துலருந்து ஒரு சின்ன புல் பேக் இருந்துட்டு, அதுக்கப்புறமேலு பிரைஸ் வந்து பிக்கப் ஆகுறதுக்கு தான் சான்ஸ் இருக்கு. அகைன் இந்த 4.4 ரேஞ்ச் கிட்ட மேசிவான ட்ராப் இருக்கும். ஸோ, இங்க இருக்கிற செல் பிரஷர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நம்ம அத டிசைட் பண்ணணும். இது ஹெவியா இருந்துச்சுன்னா, இப்பயே அது நடக்குதுன்னு அர்த்தம். பட் அது கொஞ்சம் சான்ஸ் கம்மின்னு தான் நான் பெர்சனலா என்னோட ப்ரிடிக்ஷன் வந்து அதுக்கு அவ்வளோ பெரிய ட்ராப் இப்ப வரதுக்கு சான்ஸ் கம்மின்னு தான் நெனைக்கிறேன். எல்லாம் சேர்ந்து தான் விழுவும்னு நெனைக்கிறேன். அந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அப்படியே கரெக்ட்டா ஹாலிடே சீசனுக்கு நெருங்கி ஒரே மாதிரி வருது. ஸோ, இந்த ஹாலிடே சீசன் அப்போ எல்லாம் சேர்ந்து நடக்க தான் வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஈத்தீரியம். நான் ஈத்தீரியம் வந்து ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து ஒரு அ ஸ்விங் பொசிஷன் எடுக்கலாம். டெம்பரரியா ஸ்விங் பொசிஷன் எடுக்கலாம். ஷார்ட் டெர்ம் ஸ்விங் தான் சொல்லியிருந்தேன். ஸோ, அந்த இடத்துல நீங்க எடுத்திருந்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்சுவலா மேல போச்சு. பட் ரொம்ப ஹெவியாலாம் போகல. ஒரு 4% 3% தான் வந்து போச்சு மேல பிரைஸு. இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு. ஓகேங்களா? பட் ஆனா, நான் இந்த புல்லிஷ் டைவர்ஜன்ஸ் வந்து ப்ளே அவுட் ஆகும்னு நெனச்சேன். ஆக்சுவலா 6 ஹார்ஸ்ல பார்க்கும்போது கொஞ்சம் ப்ராப்பரா தெரிஞ்சுச்சு. ஏன்னா, இதோட ஈக்குவல் பிரைஸ்க்கு மேல ட்ராப் ஆயிருந்துச்சு. பட் பாடி க்ளோஸ் ஆகல. ஸோ, எக்ஸாக்ட்டா ஒரு ப்ராப்பர் புல்லிஷ் டைவர்ஜன்ஸ் இல்ல. பட் இருந்தாலும் அப்படி தான் நான் ஃபார்ம் ஆகும்னு எதிர்பார்த்தேன். ஸோ, இது கொஞ்சம் வீக் தான். ஸோ, பிரைஸ் மறுபடியும் வந்து சப்போர்ட் வந்து இங்க டச் பண்றதுக்கு சான்ஸ் அதிகமாவே இருக்கு. ஸோ, இதுவுமே வந்து அகைன் இங்கேருந்து பிரைஸ் மேல போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் மோஸ்ட்டா இந்த சப்போர்ட் ஹோல்ட் ஆகும்னு தான் நான் நெனைக்கிறேன். இந்த ட்ராப் வருதுன்னா, கண்டிப்பா வந்து பிரைஸ் ரொம்பவே கீழ வரும். 2700 வரும். பட் அது இப்ப நடக்குமாங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா அப்படி நடந்துச்சுன்னா, இது எல்லா காயினையும் இம்பாக்ட் பண்ணும். இப்ப நடந்துச்சுன்னா, ஈத்தீரியம் பேஸ்ல இருக்க எல்லா காயினுமே இம்பாக்ட் பண்ணும். அதோட எக்கோசிஸ்டம்ல தான் மோஸ்ட் ஆஃப் த காயின்ஸ் இருக்கு. எல்லா டோக்கன்ஸ் நான் காயின்னு சொல்றேன். பட் மத்த டோக்கன்ஸ் எல்லாமே இத பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ அதுவும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ ஓவராலா சம்மரைஸ் பண்ணணும்னா, கண்டிப்பா 93 இன்னைக்கு டச் பண்றது உறுதி. ஓகேங்களா? பிட்காயின் 93 டச் பண்ணிடும். பட் அந்த சப்போர்ட் எவ்வளோ ஹோல்ட் பண்ணுதோ, ரொம்ப ஹோல்ட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா ரேஞ்ச் பவுண்ட் ஆகும். பிரைஸ் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து ட்ரேட் ஆகும். இதே மாரி சிமிலர் பேட்டர்ன் தான் வந்து மத்த இதுலயும் நடக்கும். பட் இது இல்லாம நம்ப போர்ட்ஃபோலியோல போட்டிருந்த அந்த பாண்ட்லாம் வந்து 2x போச்சு. நேத்து மட்டுமே 100x போச்சு. உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, பாண்டோட காயின் இருக்கு. ஓகேங்களா? இதில நம்ம அந்த போர்ட்ஃபோலியோ வீடியோ போடும்போது ஆக்சுவலா வந்து பிரைஸ் வந்து 0.03 ஆல்மோஸ்ட் 0.03 ஈவன் 0.02லாம் கூட போச்சு. 0.013 அண்ட் 12 போச்சு. நான் 1 டே சார்ட் போட்டிருக்கேன். ஓகேங்களா? நான் 7 டேஸ் போட்டேன்னா உங்களுக்கு தெரியும் கரெக்ட்டா. பார்த்தீங்கன்னா இங்க தெரியும். ஸோ இந்த ரேஞ்சுக்கு கீழ தான் நம்ம வீடியோ போட்டோம். 17த்துன்னு நெனைக்கிறேன். ஆக்சுவலா போர்ட்ஃபோலியோ வீடியோ போட்டோம். இன்னைக்கு 18த்து ஆக்சுவலா 16த்தே வீடியோ போட்டோம்ன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த ரேஞ்சுல இருந்துச்சு பிரைஸு. ஓகேங்களா? இப்ப பாருங்க எவ்வளோ பெர்சென்ட் மேல ஏறிருக்குன்ட்டு. ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100% ஆல்மோஸ்ட் 100% ஓகேங்களா? டபுள் ஆயிருக்கு. இதுக்கு நான் இன்னொரு ரீசனும் சொல்லிடுறேன். இது வந்து இப்படி தான் நடக்குமாங்கிறது கிடையாது. இந்த மாரி இப்ப ஒரு பம்ப் வந்துச்சுல்ல. இப்ப அப்படியே சைட்வேஸ்ல போலாம். பிரைஸ் இன்னும் கொஞ்சம் கீழ வரலாம். இப்ப இந்த பிட்காயின் ட்ராப் சொன்னேன்ல, அது நடக்கும்போது இது பயங்கரமா ட்ராப் ஆகலாம். இதே மாரி பம்ப்பு பைனான்ஸ்ல இருக்க நெறைய காயின்ல திடீர்னு இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு காயின் பம்ப் ஆகும். இது பேசிக்கா என்னன்னா, அவங்க வந்து இத நான் பைனான்ஸ் சார்ட் போய் காமிக்கிறேன். ஓகே. இங்க பைனான்ஸ் சார்ட்ல இருக்கும். பாண்டோட காயின்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்ப நான் சும்மா ஃபுல் ஸ்க்ரீன்ல உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஃபர்ஸ்ட் கேன்ல மட்டும் பாருங்க. இதுதான் ஆக்சுவலா நேத்தான பம்ப். இங்கே ஆக்சுவலா வந்து பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 90% கிட்ட போச்சு. ஸோ இந்த இடத்துலருந்து ஓகே. ஒரு 50% போச்சுன்னு வச்சுக்கோங்க. பட் உடனே ட்ராப் ஆச்சு. ஸோ இந்த கேன்ல ஆக்சுவலா என்ன இருக்குன்னா, நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஓடலாம் க்ளோஸா ஒர்க் பண்ணத சொல்றேன். எக்ஸ்சேஞ்சுல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்.
2020லலாம். ஸோ என்ன மோஸ்ட்டா அது இருக்குன்னா, ஒரு மார்க்கெட் மேக்கர வந்து புதுசா ஹையர் பண்ணியிருப்பாங்க. ஒரு பெரிய மார்க்கெட் மேக்கர. அவங்க வந்து பிரைஸோட இந்த 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 ஒரு பம்ப ஸ்டார்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. பட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இதுலயே வந்து ஆக்சுவலா டீம்ல கொஞ்சம் கேஷ் அவுட் பண்ண பார்த்துருப்பாங்க, அவங்க டீம்ல. அதுக்கப்புறமேலு இதுதான் ஆர்கானிக்கான ஒரு பை. இது வந்து இப்போ யூசர்ஸ்லாம் வந்து ஆக்டிவா பை பண்றாங்க. இந்த மாரி இருக்குல்ல, இந்த மாரி சினாரியோ இது ஆக்சுவலா வந்து பைனான்ஸ் இன்வெஸ்ட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். ஓகேங்களா? நான் என்ன இப்படி ஒரு ஷேடியான விஷயத்த சொல்றேன்னு நெனைக்காதீங்க. இது ரியாலிட்டி. இது எல்லா எக்ஸ்சேஞ்சிலும் நடக்கிற விஷயம். இத நான் வந்து மறைச்சுலாம் சொல்லல. எல்லா எக்ஸ்சேஞ்சும் இத பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் பைனான்ஸ் கொஞ்சம் ரீசனபிளா பண்ணுவாங்க. ரொம்ப வாஷ் ட்ரேடிங்லாம் பண்ண விட மாட்டாங்க. பட் மத்த எக்ஸ்சேஞ்ச்லாம் தாராளமா பண்ணுவாங்க. யோசிக்காம நம்ம தலையில எல்லாத்தையும் அரைச்சுட்டு போயிடுவாங்க. இது அப்படி கிடையாது. பட் ஆனா இங்க என்ன நடந்துச்சுங்கிறத நான் சொல்றேன். இந்த ஒரு கேண்டில்ல என்ன நடந்துச்சுங்கிறது தான் நான் மென்ஷன் பண்றேன். இந்த மாரி நெறைய காயின் பம்ப் ஆகும். நீங்க வந்து நாளைக்கும் பாருங்க, வேற ஒரு காயின் 100% பம்ப் ஆகும். இது இதோட ராலின்னு நான் சொல்லவே இல்ல. ஓகேங்களா? இது ஆக்சுவலா வந்து நெக்ஸ்ட் வந்து 0.4 அந்த ரேஞ்சுல போய் ஹோல்ட் ஆகலாம். இல்ல இதே ரேஞ்சுல சைட்வேஸ்ல போலாம். அப்படியே பிரைஸ் வந்து இங்க அப்படியே சைட்வேஸ்லயே போயிட்டு இருக்கலாம். ஓகேங்களா? மறுபடியும் எல்லா காயினும் மறுபடியும் பம்ப் ஆகுதோ, அப்ப சடனா வந்து பம்ப் ஆகலாம். ஸோ இந்த மாரி தான் நடக்கும். இந்த மாரி எல்லா காயினுமே நடக்கும். நீங்க பாருங்க. ஸோ அதுக்கேத்த மாரி இதுக்கு என்ன பண்ணணும்னா, லாங் டெர்ம்னா ஹோல்ட் பண்ணலாம். இல்ல ஷார்ட் டெர்ம் ஒரு காயின்லேருந்து இன்னொரு காயின்ல தூக்கி போடணும்னா, இதிலிருந்து தூக்கி இன்னொரு காயின்ல போடலாம். இப்படி பண்ணலாம். பட் அதுக்கும் நீங்க பயங்கரமான ரிசர்ச் பண்ணணும். ஸோ நான் போர்ட்ஃபோலியோல போட்டிருக்கேன். ப்ராஜெக்ட் நல்ல ப்ராஜெக்ட் தான். பட் இது ஏன் இப்படி நடக்குதுங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த மாரி நெறைய காயின்ல நடக்கும். அதுவும் பாருங்க. ஓகே. ஃபைனலா வந்து உங்களுக்கு வந்து ஒரு லிஸ்டிங் பிளாட்ஃபார்ம் காட்டுறேன். அதில எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்க வந்து ஃப்ரீ காயின் வந்து லிஸ்டிங்க்கு முன்னாடியே வந்து ஏர்ன் பண்றதுன்னு பார்க்குறேன். ஏன்னா லிஸ்டிங் போச்சுன்னா 10x போகும் இன்ஸ்டன்ட்டா. உங்களுக்கு கம்மி காசு வந்தாலுமே ஒரு $10 தான் டோக்கன் வருதுனா கூட அத $100 விக்கலாம். ஸோ அதில எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நான் சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து எப்படி நம்ம பைனான்ஸ் லான்ச் பூல்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுமோ, அந்த மாரி இனிமேலு நெறைய எக்ஸ்சேஞ்சில இருந்து நம்மளுக்கு வந்து லான்ச் பேட், லான்ச் பூல் ஆஃபர்லாம் வரும். ஸோ அதுக்கு சிமிலரா நம்ம ட்ரஸ்டடான எக்ஸ்சேஞ்ச் மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். வந்து அதுக்கு கீழ இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ண போறதில்ல. நான் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து பைபிட் ப்ரோமோட் பண்ணியிருக்கேன். நல்ல ப்ராஜெக்ட்ல நல்ல எக்ஸ்சேஞ்ச் அது. பைனான்ஸ் பண்ணுவேன். அதேமாரி கேட்.ஐயும் வந்து ஆக்சுவலா வால்யூம் ஒரு வால்யூம் வந்து கண்டிப்பா ஒரு டியர் 1 எக்ஸ்சேஞ்சுக்கு ஏத்த லெவல்ல இருக்கும். ஓகேங்களா? இது வந்து இந்தியால வொர்க் ஆகுது. நீங்க வந்து இதில சைன் அப் பண்ணலாம். நீங்க ஆல்ரெடி அக்கவுண்ட் இல்லைன்னா, நீங்க வந்து link.tradingmindset.in/gateioன்னு போடுங்க. நீங்க டைரக்ட்டா வந்து இதில சைன் அப் பண்ணா உங்களுக்கு வந்து சைன் அப் போனஸும் கிடைக்கும். ஒன்ஸ் நீங்க சைன் அப் பண்ணதுக்கப்புறம், சைன் அப் பண்ணதுக்கு அப்புறமேலு மேல லான்ச்சுங்கிற ஆப்ஷன் கீழ வந்து ஸ்டார்ட் அப்ன்னு இருக்கும். இதுதான் வந்து அவங்க பேசிக்கா அவங்களோட லான்ச் பேட். ஓகேங்களா? இது வந்து ஏர் ட்ராப் அப்புறமேல் டோக்கன் லான்ச் இந்த 2 விஷயத்துக்கும். இது வந்து நெறைய எக்ஸ்சேஞ்ச் ஆக்சுவலா பண்றதில்ல. லான்ச் பேட் வந்து டோட்டலா வேற. அதில நம்ம ஸ்டேக் பண்ணணும். இதில வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு வந்து அவங்களோட ஜிடி டோக்கன் ஹோல்ட் பண்ணா போதும். ஓகேங்களா? ஸோ என்ன ரெக்வயர்மென்ட்ன்னு சொல்லிடுறேன். 2டே ரெக்வயர்மென்ட் தான். நீங்க வந்து மினிமம் $10 வந்து வச்சிருக்கணும் அக்கவுண்ட்ல. அதுக்கப்புறமேலு சைன் அப் பண்ணிட்டு கேஒய்சி 2 வரைக்கும் வெரிஃபை பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அது 2 மட்டும் நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா போதும். ஸோ இதில வந்து நான் எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எல்லாத்துலயுமே டோக்கன் இருக்கு. ஃப்ரீ டோக்கன் இருக்கு. எல்லாத்தையுமே வந்து நீங்க பம்ப் ஆனோனே வித்துருங்க. ஏன்னா பிரைஸ் வந்து கண்டிப்பா பம்ப் ஆகும். ஏன்னா எல்லா இதுவுமே இது மாரி எக்ஸ்சேஞ்ச்ல வரும்போது அந்த வால்யூம் வந்து அந்த ஸ்டார்ட்டிங்ல இனிஷியல் காயின் ஆஃபரிங் பிரைஸ்லருந்து மேல போகும். ஓகேங்களா? அதாவது ப்ரீ சேல் வேல்யூலருந்து போகும். அப்ப சடனா வந்து பிரைஸ் ரொம்ப வந்து ஒரு 10x அந்த மாரி வந்து பம்ப் ஆகும். ஒரு மினிமமா 10x பம்ப் ஆகும். நீங்க வேணா பாருங்க. அதுக்கு அந்த டைம்ல உங்ககிட்ட இருக்க அந்த ஃப்ரீ டோக்கன வித்துருங்க. நீங்க $10 அதுல உங்களுக்கு கிடைச்சா கூட, நீங்க அத விக்கும்போது ஒரு $30, $40 இருந்தாலும் அது ப்ராஃபிட் தானே. இதெல்லாம் ஃப்ரீ ஏர் ட்ராப்ஸ் மாரி. இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இதெல்லாம் இந்த டைம்ல நீங்க பண்ணுங்க ஆக்டிவா. ஏன்னா இன்வெஸ்ட்மென்ட் ஆல்ரெடி நாம லாக் இன் பண்ணிட்டோம். அதனால இது மாரி பண்றது பெட்டர். ஸோ இதில நான் வந்து எல்லா டோக்கனும் நான் வந்து ரிசர்ச் பண்ணல. பட் இந்த மைக்ரோ ஜிடிங்கிறது வந்து ஆக்சுவலா வந்து ஒரு நல்ல டீசென்ட்டான டோக்கன். ஆனா இது வந்து இந்த ஏஐ நரேட்டிவ் வரும்போது தான் இது வந்து பம்ப் ஆகும். ஓகேங்களா? அதாவது பயங்கரமா. அதுக்கு முன்னாடி இப்ப இந்த ரீசென்ட் பம்ப்ல வித்துட்டு கூட, நீங்க மறுபடியும் இது கீழ வரும்போது வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஸோ அதனால இந்த காயின் பார்த்து வச்சுக்கோங்க. இதில பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஒரு 10 ஜிடி மட்டும் உங்களுக்கு வேணும். அத மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்க நெறைய பேர் ஆக்சுவலா வந்து கேட்டோட யூஸ் பண்றீங்க. நான் வந்து குரூப்ல பார்க்குறேன். பட் இல்லாதவைங்க லிங்க் யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெறைய சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆக்சுவலா ஒர்க் ஆகுறதில்ல. அது இல்லாம கேட்டோடயோல நெறைய காயின்ஸ் இருக்கு. அதாவது நான் இப்ப வந்து சொல்ற காயின்ஸுமே கூட பைனான்ஸ்ல இல்லாத காயின்லாம் இதுல இருக்கு. ஸோ அதுக்கும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் இது வந்து பம்ப் ஆகுறதுக்கு இன்னும் வந்து 6 ஹார்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸ்டார்ட் ஆகுறதுக்கு. அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறமேல் ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ப்ராபப்ளி ஒரு 3 டேஸ் ஆயிடும். ஸோ நீங்க அதுக்குள்ள வந்து இதில பார்ட்டிசிபேட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இதில டோட்டலா எவ்வளோ சப்ளை இருக்கு. ஓகேங்களா? ஸ்டார்ட் அப் சப்ளைனா இந்த சப்ளை தான் வந்து லான்ச் அப்ப இருக்கும். ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப கம்மியா பாருங்க. 5.7 மில்லியன் தான் இருக்கு. இது எவ்வளோ கம்மின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ பிரைஸ் வந்து கண்டிப்பா நெறைய மேல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதில டோக்கனாமிக்ஸ் இருக்கு, ஃபவுண்டர்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்கு, ப்ராஜெக்ட்டோட இன்ட்ரோ இருக்கு. ஓகேங்களா?
இதெல்லாம் படிச்சு பாருங்க. ஏன்னா, இது மாரி செயின் ஜிபிடின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ சிமிலரான ப்ராஜெக்ட் தான் அதெல்லாம். அப்புறமேலு டோக்கன் அலோகேஷனும் இங்க இருக்கு. இவங்க ஆக்சுவலா ப்ராப்பர் கிராஃப் போடல. பட் இருந்தாலும் வந்து எவ்வளோ வந்து போகும்ன்னு போட்டுருக்காங்க. ஸோ இந்த நோ கிளிஃப்னா வந்து அதாவது வெஸ்டிங் இல்லாம இருக்கிறது தான் வந்து கிளிஃப்பு. நோ கிளிஃப்னா வந்து வெஸ்டிங் இருக்குன்னு அர்த்தம். வெஸ்டிங்னா 5 மாசத்துக்கு அந்த டோக்கன வந்து பிரிச்சு குடுப்பாங்க. டைரக்ட்டா குடுக்காம மந்த்லி இவ்வளோன்ட்டு வந்து அத பிரிச்சு குடுப்பாங்க. ஓகே. அதோட இதுதான் இங்க வந்து டீட்டெயிலா போட்டுருக்காங்க. இத நம்ம ப்ராப்பரா கிராஃப்ல வந்து பைனான்ஸ்ல பார்த்துருக்கோம். ஸ்பெசிஃபிக்கா இதில போணும்னா, இதோட எல்லா டோட்டல் சப்ளை எல்லாமே இருக்கு. இது வந்து டோட்டலான சப்ளை 1 பில்லியன்ங்கிறது வந்து டோட்டல் சப்ளை. பட் லான்ச் அப்ப என்ன சப்ளைங்கிறத நம்ம அங்க பார்த்தோம். அதேமாரி இதோட டோக்கன் கான்ட்ராக்ட் இதில போனீங்கன்னா, எல்லா கிளியர் டேட்டாவும் இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். டோட்டலாவே வந்து இந்த கான்ட்ராக்ட்ல வந்து எத்தன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. 5 டிரான்சாக்ஷன் தான் நடந்திருக்கு. ஸோ எங்க எது மூவ் பண்றாங்கங்கிறது வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்தையுமே பார்க்கலாம். இதில பார்த்தீங்கன்னா, கேட்டுக்கு மட்டும் தான் அந்த இத வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலா எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயிலும் அங்க இருக்கு. ஸோ நீங்க அதையும் பார்க்கலாம். ஸோ இதில வந்து அவங்க லிஸ்டிங் இங்க அதோட அதிகமா இருக்கு. ஓகேங்களா? இது 1,000,000 ஓகே. ஆல்மோஸ்ட் அவ்வளோதான் இருக்கு. அவங்க லிஸ்ட் பண்ண இதுக்கு தான் வந்து ஆக்சுவலா இருக்கு. அதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதேமாரி பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு என்ன வேணும்னு போட்டிருக்காங்க பாருங்க. டியூரேஷன் வந்து 18 டூ 20த் இதுக்குள்ள பார்ட்டிசிபேட் பண்ணணும். ட்ரேடிங் வந்து பேசிக்கா வந்து 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. யுடிசி ஆக்சுவலா வந்து ட்ரேடிங் வந்து மிட் நைட் 12:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. அப்பன்னா நைட்டு 12:30 மணிக்கு. ஓகேங்களா? சப்ஸ்கிரிப்ஷனுக்கு அந்த ஜிடி டோக்கன் சொன்ன மாதிரி. பிரைஸ்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணா போதும். அப்புறமேலு ஸ்டார்ட்டிங் சப்ளை தான் நம்ம பார்த்தது 5.7 மில்லியன். இப்ப ரெக்யர்மென்ட் போட்டுருக்காங்க. நான் அதுக்கு தான் கிளியரா உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணேன். 10 ஜிடி வந்து ஹோல்ட் பண்ணணும். பிளஸ் நீங்க வந்து $10 கிட்ட வந்து அக்கவுண்ட்ல இருக்கணும். மினிமம் பேலன்ஸு. பிளஸ் வந்து கேஒய்சி முடிச்சிருக்கணும். இது முடிச்சிருந்தாவே நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இது மாரி நெறைய ப்ராஜெக்ட்ஸ் வரும். நீங்க ஜஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இந்த புல் ரன்ல ஜஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பேசிவ் இன்கம் தான். இது எல்லாத்தையும் நம்ம வந்து இன்வெஸ்ட் பெருசா பண்ணல. எல்லாம் ஃப்ரீ காசு மாரி தான். ஜஸ்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த பேசிவ் இன்கமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த புல் ரன் வரைக்கும். ஏன்னா, காசு எடுக்க போறதில்ல நம்ம ஸ்பாட்ல இருந்து. ஸோ, அதையும் மைண்ட்ல வச்சு தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ, இது போதும்னு நெனைக்கிறேன் இந்த வீடியோக்கு. நம்ம வந்து நாளைக்கு வீடியோல என்ன பண்ணுங்கிறத Telegramல வந்து மென்ஷன் பண்ணுங்க. நம்ம வந்து அத கிளியரா நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன்.